கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் இந்த காலை வேளையிலே சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும். இந்த நாளில் கூட உபாகம் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தினுடைய முன்பகுதியில் அவர் சொல்லுகிற காரியம் என்று சொன்னால், இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார். இப்படிப்பட்டதான தேவைகளோடு இருக்கக்கூடிய மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். இன்றைக்கு காலையில் நமக்கு கொடுக்கக்கூடியதான ஒரே ஒரு வார்த்தை, நம்ம தீராத வியாதியினால், கஷ்டத்தில், வியாதியின் கொடுமையினால் நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் கவலைப்படாதீங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தினவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறதான காரியம் என்னவென்று சொன்னால், உன்னுடைய சரீரத்தில் என்ன வியாதி இருந்தாலும், ஏன்னா அது ஒரு டயபெட்டிஸாக இருக்கலாம், இல்லாட்டா அது ஒரு ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கேன்சராக இருக்கலாம், எப்படி கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம், எந்த வியாதி உனக்கு இருந்தாலும் கூட இந்த நாளிலே ஆண்டவரை நீ உறுதியாய் பற்றி கொண்டு அவரோடு கூட இருப்பாய் என்ற நாள், அவருடைய ஜனங்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு அவர் சொல்லுகிறதான வார்த்தை, சகல வியாதிகளையும் உன்னை விட்டு விலக்குவேன். எகிப்திற்கு வந்த ஒரு வியாதியும் உனக்கு வராது. ஆகவே இந்த நாளிலே நாம் உறுதியாக ஒரு காரியத்தை நம்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய சகல வியாதிகளையும் அவர் நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல வியாதிகளையும் பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கக்கூடியது என்று பார்க்கிறோம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை, அந்த அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம். ஆகவே நமக்கு கவலை வேண்டாம். நம்முடைய சகல வியாதிகளையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் ஆண்டவருக்குள் சந்தோஷமாக அகமகிழ்ந்திருப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட எங்களுக்குள்ளாக ஆண்டவரே இருக்கிற சகல வியாதிகளையும் நான் நீக்குவேன் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே, மருத்துவர்கள் ஆண்டவரே அவர்கள் பல காரியங்களை சொல்லலாம், அவருடைய ரிப்போர்ட் எப்படி வேண்டாலும் இருக்கலாம், ஆனால் எங்களுடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு, எங்களுடைய அவருடைய இரத்தத்தினாலே எங்களை சுத்திகரித்து சுகப்படுத்தின தேவன். ஆகவே நாங்கள் உண்மை நம்புகிறோம். எங்களுக்கு சுகம் தாருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆரோக்கியமான நாளாக அமையட்டும்.